நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இடுக்கி மாவட்டம் காந்தலூர் பற்றி பார்ப்போம். காந்தலூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணார் அல்லது உடுமலைப்பேட்டை இங்கே எங்கேருந்து வந்தாலும் மறையூர் வந்துடணும். மறையூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண காந்தலூர் போயிடலாம். நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து போயிருந்தேன். மறையூர் போயிட்டு மறையூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து காந்தலூர் போனேன். காந்தலூரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டும், அப்புறம் இங்கே ஆப்பிளும் பயிரிடுவாங்க, அப்புறம் கரும்பு, அப்புறம் ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ் வகையும் இங்கே விளைவிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். காந்தலூர் ஊருக்குள்ளே ஒரு அழகான ஆறு நம்மளை வரவேற்கும். அதை தாண்டி நாம் போகும்போது பார்த்திங்கன்னா மலையில் நிறைய பெண்டோட ஒரு பாறையில் அழகாக ரோடு போட்டிருப்பாங்க. வியூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய பெண்டு வரும், அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நிறைய ரெசார்ட்ஸு, ஹோம் ஸ்டேஸ்லாம் இருக்குது, அப்புறம் ட்ரீ ஹவுஸு, மட் ஹவுஸு அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய ஹிடன் ஸ்பாட்டுக்கு ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. நான் பைக்கில் போயிருந்தேன். பைக்கில் நான் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா காந்தலூர் தாண்டி கீழாந்தூர் வாட்டர் ஃபால்ஸ். காந்தலூர் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதும் ரைட்டு ஒரு பள்ளத்தில் வரும். அந்த ரூட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஜீப் அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு வரதை பார்த்தேன். நான் 2 வீலரில் போனதுனால ஒரு பர்டிகுலர் தூரம் வரைக்கும் தான் என்னால் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நடந்து தான் போனேன். இந்த ஃபால்ஸில் தாராளமாக எல்லாருமே குளிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் வசதியான இடமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ரூம்ஸ்லாம் இருக்குது. பெய்டு ரூம்ஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைகளும் இருக்குதுங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம ரொம்ப நேரம் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான லொக்கேஷனு. இந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு அழகான லொக்கேஷன் இருக்குது. அதுதான் பிரம்மரம் ஷூட்டிங் பாயிண்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா விசுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இதை பிரம்மரம்னு ஒரு மோகன்லால் மூவி ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியிலேருந்து இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏகப்பட்ட படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. லொக்கேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே ட்ரீக்கு மேலே ஒரு வாட்ச் டவர் 2-3 இடத்துல இருக்குது. அதுலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கடைகளும் இருக்குது. ஜீப்பில் இங்கே ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம போகிற நேரம் இந்த மேகங்கள் கிளியராக இருந்துச்சுன்னா அங்கேருந்து நம்ம கீழே ஊரை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாமே அழகாக தெரியும்.
இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து நம்மக்கிட்ட 20 ரூபா வாங்கினாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கீழாந்தூர் வாட்டர் ஃபால்ஸை நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும். ரொம்ப பெரிய இடம், அமைதியாக வந்து எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் அங்கே வந்து அந்தளவுக்கு பெரிய வசதியான இடமா இருக்கிறதுனால வந்து எல்லோரும் தனித்தனியாக போய் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வியூஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். வந்து இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா, இந்த மலை பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு சாகுபடி பண்ணுறாங்க. அந்த கரும்பு சாகுபடி பண்ணி இங்கேயே வந்து இவங்க வந்து இயற்கையான முறையில் வந்து சர்க்கரை தயாரிக்கிறாங்க. அது வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ்ஸு. இந்த போகிற வழியில் வந்து நம்ம அந்த கரும்பு சாகுபடியெல்லாம் வந்து பார்க்கலாம். நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க, நம்ம வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து ஃபுல்லாக இயற்கையான முறையிலே வந்து அதை பண்ணுறாங்க. அப்புறம் ஆப்பிள் சாகுபடி, அப்புறம் ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி பல வகைகள் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது வந்து அந்த வியூவும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த ரோடில் போகிறதே வந்து அவ்வளோ ஒரு அழகான ரோடு வந்து நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. பெரிய பள்ளத்தாக்கெலாம் வரும். அதனால் வந்து நம்ம ரோட்டில் போகும்போது வந்து கொஞ்சம் நிதானமாக போய்க்கணும். அப்படி நமக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம லோக்கல் ஜீப்பு புக் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான எல்லா இடத்துக்குமே வந்து நீட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. மெயினாக வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள் ப்ளஸ் ஜீப்பு ரெண்டுமே இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பஸ்ஸும் இங்கே இருக்குது, பட் அது வந்து டைமுக்கு மட்டும்தான். போகிற வழியிலுமே பாருங்கள், அந்த வியூஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் கவர் பண்ண முடியல. இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக கிளியராக கவர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு ஆன் தி வேல போகும்போது எடுத்தது மட்டும்தான். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக போடலாம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.